வணக்கம் நண்பர்களே. பவிஷ்ய புராணம். பவிஷ்ய புராணத்தில் போன வாரம் பார்த்தோம். அக்கு வர் வேண்டி கேட்ட வரத்தின் மூலமாக பிறந்தவர் என்பதால் அவருக்கு அக்பர்னு பேர் வச்சாங்கன்னு ஒரு பெரிய புருடா விட்டு வச்சுருந்தாங்க. சரி, இந்த வாரம் அடுத்த புருடா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மராட்டிய மன்னர் சிவாஜி. மராட்டிய மன்னர் சிவாஜியை பற்றி என்ன புருடா விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாய மன்னர்களில் ஒரு கொடுங்கோல் மன்னன் வந்தான். அவன் பெயர் அவுரங்கசீப். இவங்க இந்த அவுரங்கசீப்பை கொடுங்கோல் மன்னன்னு சொல்கிறதுக்கும் மற்ற மன்னர்களை அப்படி சொல்லாமல் இருக்கிறதுக்கும் இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிசியா அப்படின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. அதாவது இஸ்லாமிய நாடுகள், அதாவது தங்கள் நாட்டை இஸ்லாம் தான் எங்களுடைய நாட்டின் மதம் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய நாடுகளில் இந்த ஜிசியான்ற ஒரு டேக்ஸ் போடுவாங்க. அது முகமது நபி காலத்துலேருந்தே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். முகமது நபி காலத்தில் நாடுன்னு ஒன்று கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள காலிஃபாக்கள் வரப்போடைய காலத்துலேருந்தே அந்த சட்டங்கள் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் இஸ்லாம் அப்படின்றது தான் எங்களுடைய அரசாங்க மதம்னு அறிவிச்சாச்சு. அப்படி அறிவிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கான ஆட்சி. கரெக்டாக? இப்போ நம்ம திமுக ஆட்சி திமுக திராவிட சிந்தனையாளர்களுக்காக உள்ள ஆட்சின்னு கிடையாது. அது எல்லா மக்களுக்கும் உள்ள ஆட்சின்றது தான் நம்ம மக்களாட்சி தத்துவம். வேறு சில வித ஆட்சி முறைகள்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது ரிப்பப்ளிக் வேறு, டெமோக்ரஸி வேறு, தியோக்ரஸின்னு ஒன்று இருக்குது, ஆட்டோக்ரஸி இருக்குது, மொனார்கி இருக்குது. இப்போ இந்த தியோக்ரஸின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மதத்தை முன்னிலைப்படுத்தி ஆட்சி செய்வது. இப்போ நேபாள் பார்த்திங்கன்னா இந்து நாடு. அவங்க தங்களை இந்து நாடுன்னே அறிவித்து கொண்ட நாடு. அந்த மாதிரி இப்போ ஈராக்கெல்லாம் பார்த்தோம்னா ஈராக்கை பற்றி எனக்கு தெரியல. ஈரான் இஸ்லாம் தான் எங்களுடைய அரசு மதம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய நாடுகள். ஆப்கானிஸ்தான். இப்போ இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகள்லாம் அவங்க யாரெல்லாம் தங்களை இஸ்லாமிய நாடுன்னே அறிவிக்கிறாங்களோ அவங்க இந்த ஜிசியான்ற வரியை போடுவாங்க. யாருக்குன்னா, பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு. அதாவது இந்துக்களுக்குலாம் கிடையாது. பிற மதத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் அந்த வரி கட்டி ஆகணும். எதுக்காக அதை வரி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இஸ்லாமிய நாடுன்னு முடிவு பண்ணி அறிவிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது நான் வேறு மதத்தை சேர்ந்த உன்னையும் உன் நம்பிக்கையையும் நான் காப்பாற்றணும்னா நான் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும். சரியா? நீ ஒரு சர்ச்சு கட்டி வச்சுருப்ப, நீ ஒரு கோயில் கட்டி வச்சுருப்ப. ஆனால் உன்னுடைய மத வழிபாட்டில் நான் தலையிட மாட்டேன்றதோட உன் மத வழிபாட்டுக்கு நான் பாதுகாப்பும் தரணும். ஒரு சர்ச்சாக இருந்தாலும் சரி, ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மன்னராக இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். அந்த செலவுகளுக்கு நீ தனியாக ஒரு வரி கட்டுன்னு சொல்கிறது தான் இந்த ஜிசியான்ற வரி. இதில் அக்பரை நம்ம இந்திய வரலாற்றில் தூக்கி பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் அந்த காலத்திலே கொஞ்சம் ப்ராடாக சிந்தித்தவர். ஒன்றும் பெருசாக படித்தவர்லாம் கிடையாது. அவருக்கு எழுத படிக்கவே தெரியாதுங்க. அக்பரை தான் நேற்றே சொல்லிட்டு இருந்தேன். அவர் 9 வயசுலேயே ராஜாவாயிட்டார். ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாருன்றதுனால அவர் ராஜாவாயிட்டார். அவங்க தாய் மாமா பைராம் கான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இவரை வளர்த்தது, இந்த ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தது. நிறைய இவராக பெரிய பையனாகி சண்டைக்கு போகிற அளவுக்கு வளர்ற வர இவர் தான் கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு கட்டத்தில் யோசிச்சு என்ன பண்ணுறாரு, நம்ம ஒரு இஸ்லாமியனாக மட்டும் இருக்கக்கூடாது, இங்கே வேறு மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ இவங்க எல்லாரையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த தீன் இலாகின்றதை ஒன்று கொண்டு இந்த ஜிசியான்ற டேக்ஸ் அவர் எடுத்துட்டார். சரியா? அந்த டேக்ஸ் அவர் எடுத்ததுக்கப்புறம் அவர் பையன் ஜஹாங்கீர் பீரியட்லேயும் அந்த டேக்ஸ்லாம் அவங்க போடலை. அப்போவே ஜஹாங்கீர் பீரியடில் தான் பிரிட்டிஷ் உள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடியே ஜஹாங்கீர் பீரியடுன்றது 1605க்கு அப்புறம். அந்த பீரியடில் தான் ஆங்கிலேயர்கள் உள்ளே வராங்க. போர்ச்சுகீசியர்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டச்சு வந்தாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு அப்புறம் ஃப்ரெஞ்சு வந்தாங்கன்னு வரிசையாக அந்த 4 பேரும் வராங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் உள்ளே வந்துட்டாங்க, இந்துக்கள் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்கன்னு ஜஹாங்கீரும் அந்த ஜிசியா டேக்ஸ் எல்லாம் கொண்டு வரல. ஷாஜகானும் கொண்டு வரல. ஷாஜகான் அவர் லவ் மேன், லவ் பாய். அவர் தாஜ்மஹால் கட்டுறதுலேயே குறியாக இருந்துட்டு அப்படியே போயிட்டாருன்னு வச்சிங்களேன். அவர் பையன் அவுரங்கசீப் வந்ததுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் மாதிரி இல்லாமல், அதாவது பாபர்லாம் பெரிய இந்த இஸ்லாமிய தீவிர இஸ்லாமிய சிந்தனை கொண்டவர்லாம் கிடையாது. ஹுமாயூனும் அந்த இதில் பாபராக இருந்தாலும் சரி, ஹுமாயூனும் சரி, பெரிய அதாவது தீவிர மத சிந்தனை கொண்டவர்கள்லாம் கிடையாது. அவன் ஒரு பெரிய பாபருக்கு அவர் சொந்த ஊர்லாம் ரொம்ப கைவிட்டு போயிடுச்சு. இங்கே இந்தியாவில் ஒரு அரசாட்சியை உருவாக்குனா தான் நமக்கு உட்கார இடம் அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் இருந்தவர். ஹுமாயூனும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, அவரும் நாள் நாட்டை இழந்துட்டு சுற்றிட்டு இருந்தவர். நாட்டை பிடிக்கிறதுல தான் குறியாக இருந்தாரே தவிர மத சிந்தனையிலலாம் பெருசாக அவர் போகலை. அதே மாதிரி அக்பர் அதையும் தாண்டி போயிட்டார்.
அவங்கெல்லாம் ஜிசியா டேக்ஸ் வச்சுருந்தாங்க, யார் பாபர் காலத்துலலாம். இவர் வந்தோடனே அந்த டேக்ஸையும் தூக்கிட்டார். அப்புறம் அவர் பையன், அவர் பேரன் ஷாஜகான் வர இதெல்லாம் யாரும் பெருசாக யோசிக்கவே இல்லை. அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த நாடே வந்து சொந்த நாடாக ஃபீல் பண்ண ஆரம்பித்து அவங்களே இங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவுரங்கசீப் காலம் வரும்போது தான் அவுரங்கசீப் தன்னை ஒரு தீவிர இஸ்லாமியராக உணர்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல இந்த ஜிசியா டேக்ஸை உள்ளே கொண்டு வர்றார். கரெக்டுங்களா? இதில் சிவாஜியை பற்றின வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிவாஜி வந்து ஒரு ஜாகீர்தாரோட பையன், யாரும் ஏழைப்பாளையெல்லாம் கிடையாது. இவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா விட்டு போயிட்டார். நம்ம அப்படி தான் படிச்சிருக்கோம். சிவாஜியோட அப்பா சிவாஜியை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டார். அவங்க அம்மாவையும் பிள்ளையும் ராமதாசர்னு ஒரு பார்ப்பனர் தான் பார்த்து அவரை தத்தெடுத்து வளர்த்தாரு. அது இதுன்னு கதை விட்டு வைப்பாங்க. அந்த ராமதாசர் யாருன்னா பூனே கோட்டையில் இருந்த கணக்கு பிள்ளை. சரிங்களா? அவர் ஐயர். பூனா கோட்டையில் இருந்த கணக்கு பிள்ளை. பூனா ஜாகீர்தாருக்கு அவங்க அப்பா தான் ஓனரு. அவங்க அப்பாவுக்கு பெங்களூரில் இன்னொரு ஜாகீரையும் தரேன்னு சொல்லி அந்த சுல்தான் சொன்னதுனால அவர் பெங்களூர் போயிட்டார். அவர் ஒன்றும் விட்டுட்டுலாம் போகல. அந்த வரலாறுலாம் நம்ம வந்து சிவாஜியை பற்றி ஒரு வீடியோ இருக்குது, அதில் இன்னும் தெளிவாக பேசியிருப்போம், பாருங்கள். அவர் அங்கே போயிட்டார். அங்கே போனாலும் அவர் சும்மாலாம் இருக்குல்ல. சிவாஜியை வந்து அவங்க மாமா தான் வந்து போர் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாரு, படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்கேருந்து பெங்களூருக்கு வர சொல்லி அங்கே வேறு சில படிப்புகள் போர் பயிற்சிகள்லாம் கொடுத்து அங்கே வச்சு தான் கல்யாணம் பண்ணி வச்சு திருப்பி அனுப்புகிறார் பூனேக்கு. அவர் அதுக்கப்புறம் பல்வேறு கோட்டைகளெல்லாம் தொடர்ச்சியாக ஒன்றா பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 375 கோட்டைகளை பிடிக்கிறார். அதெல்லாம் எதுவும் முகலாய சக்கரவர்த்தியோட கோட்டை கிடையாது. பெரும்பான்மையான கோட்டைகள் பூரா யாரோடது அப்படின்னு பார்த்தா இந்த டெக்கான் சுல்தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுல்தான்களோட கோட்டைகளை தான் ஃபுல்லாக பிடிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்கிறார். வளர்ந்து அவர் வந்து முடிசூட்டணும் அப்படின்னு ஆசைப்படும்போது முடிசூட்டு, அது ஏன்னா அவரை சொல்கிறதே என்ன சொல்கிறாங்க எல்லோரும், ஜாகீர்தார்னு தான் சொல்கிறாங்க. ஜாகீர்தார் புள்ள, ஜாகீர்தார் செத்ததுக்கப்புறம் இவர் ஜாகீர்தார். ஜாகீர்தார்னால் யார்? நவாபுக்கு அடுத்த ஸ்டெப்பு. அதாவது சக்கரவர்த்தி, அது கீழே நவாபு, நவாபு கீழே ஜாகீர்தார், ஜாகீர்தார் கீழே ஜமீன்தார். இப்படி தான் அந்த ஸ்டெப்பாக வரும். இவர் ஜாகீர்தாரில் இருக்கார். இவர் எங்கே போனாலும் எந்த பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்தாலும் ஜாகீர்தார் தானே, நீ உட்காரு, ராஜா முன்னாடிலாம் நீ எந்திரிச்சு பேசக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்காக தான் இவர் என்ன பண்ணுறாரு, முடிசூட்டணும்னு கேட்குறாரு. முடிசூட்டணும்னு சொன்னால் முதல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நல்லவர் யாருன்னா அவங்க வீட்டு கணக்கு இல்லை. இவங்க சொல்கிறது நமக்கு என்னவோ அவர் என்னவோ ராஜகுரு மாதிரிலாம் நமக்கு ஃபோட்டோலாம் படங்கள்லாம் காட்டுவாங்க. அந்த ராமதாசர் தான் முதல்ல சொன்னது, நீ சூத்திரன், உனக்கெல்லாம் முடிசூட முடியாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கு காகப்பட்டர்லாம் கூட்டு வந்து அது ஒரு பெரிய கதை. அந்த கதையெல்லாம் நீங்கள் தனியாக அதில் பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இந்து சாம்ராஜ்யம்னு கேட்குறாங்களே, இந்த இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தவொடனே ராஜாவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஃப்ராடு பயலுங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பவிஷ்ய புராணத்தில் சிவாஜி என்று ஒரு மாவீரன் வருவான். அப்பவும் பாருங்களேன், அவனுகிட்ட நீங்கள் இதை ஒன்று நல்லா கவனித்து பாருங்கள். இந்த யூடியூப்லேயே இப்போவும் சொல்கிறேன், பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் குறிப்பாக சிவாஜியை பற்றி பேசக்கூடியவர்கள் இந்த பாப்கார்ன் கும்பலாக இருந்ததுன்னு வச்சிங்களேன். சொல்லும்போது சிவாஜி எப்படி சொல்லுவாங்கன்னா, மராட்டிய வீரன் சிவாஜி அப்படிம்பாங்க. இப்போ நான்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறேன், மராட்டிய மன்னர் சிவாஜின்னு சொல்கிறேன். அவனுக்கு வாயில் மன்னர்ன்ற வார்த்தை வராதுங்க. இன்றைக்கும் அவங்க வாயில் மன்னர்ன்ற வார்த்தையே வராது. சிவாஜியை பற்றி சொல்லும்போது மராட்டிய மன்னர் சிவாஜின்னு சொல்ல மாட்டாங்க, மராட்டிய வீரன் சிவாஜி அப்படிங்க, மராட்டி மாவீரன் சிவாஜி அப்படிங்க. அது என்னடா மாவீரன் சிவாஜிங்கிறது, மராட்டிய வீரன் சிவாஜிங்கிறாங்க. மராட்டிய மன்னர் சிவாஜின்ற வார்த்தையே வரவே வராது, இந்த பாப்கார்ன் கும்பலோட வாயிலே வராது. ஆனால் இந்த ஃப்ராடு கும்பல் என்ன எழுதி வச்சுருக்கிறாங்க, அவுரங்கசீபை சிவாஜி தோக்கடிச்சிட்டு தன்னுடைய மகனை வந்து டெல்லி சுல்தான் ஆகிட்டார் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. எப்படி கேவலமாக இல்லையா? பார்த்தீங்களா? நம்ம தான் கூச்சப்படணுங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய முட்டாள்தனத்தை நினச்சி நம்ம கூச்சப்படணும். ஒருத்தனை இந்த அளவுக்கு துணிஞ்சு ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சு இது ஒரு புராண கதை அப்படின்னு ஒருத்தன் எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குன்னா, அது எதன் மீது இருக்கக்கூடிய தைரியம்? மக்களின் முட்டாள்தனத்தின் மீது இருக்கக்கூடிய தைரியம். இவன் சொன்னான் நம்புவான்டா அப்படின்னு அவன் நினச்சான். பார்த்தீங்களா? அந்த தைரியத்தில் எழுதப்பட்டது தான் இந்த பவிஷ்ய புராணம்ன்றது. இல்லைனா எவனாவது ஒருத்தன், அதுவும் ஆங்கிலேயர்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க, டச்சுக்காரெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. உலகத்தில் இந்தியா மட்டும்தான் ஒரு நாடுன்னு இல்லை, இன்னும் வெளியே இன்னும் வேறு நாடுலாம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முதல்ல என்ன தெரிஞ்சது, இந்தியா மட்டும்தான் தெரியும். அப்புறமா கொஞ்சம் சைனா நாட்டுக்காரனை தெரியும், அப்புறம் கொஞ்சம் அரேபிய நாட்டுக்காரனை தெரியும். அப்புறம் இது அரேபிய நாட்டுக்காரன், சைனாக்காரன், இவனெல்லாம் தாண்டி வேறு ஒருத்தன் இருக்கான்டா, இங்கிலீஷ்காரன், ஐரோப்பியன்லாம் இருக்கானுங்க. அவனுக்கெல்லாம்
வந்து நம்மளோட பெருசாக கப்பல் வச்சுருக்கிறான். நம்ம ஒரு மாளிகை அரண்மனை இன்னும் கட்டி வச்சுருக்கோம்னா அந்த அரண்மனை சைஸ்லேயே அவன் ஒரு கப்பலே வச்சுருக்கிறான். அதை வச்சுட்டு கப்பலை கடலில் 6 மாதம் மேலே பயணம் பண்ணி அங்கேருந்து இங்கே வர வந்திருக்கிறான்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. பீரங்கி வந்தாச்சு, துப்பாக்கி வந்தாச்சு, உலகம் உருண்டைன்றதெல்லாம் ப்ரூவ் ஆயிடுச்சு. சரியா? உலகத்தை சுருட்டி இப்போ கடல் கடியிலலாம் ஒழிச்சு வைக்க முடியாதுன்றதெல்லாம் தெரிஞ்சு பூமின்றதே ஒரு உருண்டை அப்படின்ற வரை விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. பூமியை வந்து பூமியை சுற்றி தான் மற்றதெல்லாம் சுற்றலடா, சூரியனை சுற்றி தான் பூமியெல்லாம் சுற்றுதுன்ற கோட்பாடெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் தைரியமாக ஒரு புக்கு எழுதுகிறான் பாருங்கள். மராட்டிய மண்டலத்தில் சிவாஜி என்று ஒரு மாவீரன் தோன்றுவான். அவன் அவுரங்கசீபை தோற்கடிப்பான். அவுரங்கசீபெல்லாம் தோற்கடிக்கவே இல்லை, அவர் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டது. தோற்கடிப்பான், தன் மகனையே டெல்லியில் சக்கரவர்த்தியாக உட்கார வைப்பான் அப்படின்ற வரை எழுதி வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்து ஏங்க இப்படியா எழுதுவான் ஃப்ராடு பய அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறது ஃப்ராடு பயில விட்டுருங்க. அவனுக்கு ஏன் ஏமாற்றணும்னு தோணுது? நீங்கள் ஏமாளின்னு அவனுக்கு தோணுது. உங்களை அவன் அழுத்தம் திருத்தமாக நம்புகிறான். இவன் ஒரு பைத்தியக்கார பைய, முட்டாள், இவன் கண்டிப்பாக நம்புவான். நம்ம சொன்னால் எதை சொன்னாலும் நம்ம தான் சொன்னேன், போன வாரம் கூட சொன்னேனே, மூத்தரோன்னு கையில் கொடுக்குறான், வாங்கி குடிச்சிட்டு தலையில் தேய்க்கிறீங்களே. உங்கள் பக்தியை என்ன வேணால் கர்மாந்திரம் வேணால் பண்ணிட்டு போங்க. ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணுறோம், யாகம் வளர்க்குறோம், வேள்வி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணபதி ஹோமம், அந்த ஹோமம், இந்த கர்மம் பிடிச்ச ஹோமம்னு சொல்லிவிட்டு மொதல் ஸ்டெப்பு என்னங்க, அவன் அந்த நெருப்பை பற்ற வச்ச உடனே அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறான், இந்தாங்க தீர்த்தத்தை வாங்கிக்கிங்க அப்படின்றான். என்னத்தை கோமியத்தை கொடுத்து இந்த வாங்கி தலையில் ஊற்றிங்கன்றான். தலையில் போட்டுக்கிறீங்க, வாயில் போட்டுக்கிறீங்க. அப்புறம் அவன் உங்களுக்கு இப்படி தான் கதை சொல்லுவான். மராட்டிய மன்னரை வந்து இப்படி ஒருத்தர் வருவார், அவுரங்கசீப்னு ஒருத்தன் வருவான், அவனை வந்து இவன் ஜெயிப்பான், ஜெயிச்சு தான் மகனை வந்து ராஜாவாக்கி உட்கார வைப்பான் அப்படின்னு பொய் கதையை அவன் கண்டிப்பாக எழுதுவான். அவனுக்கு இப்போ விட்டிங்கன்னா மோடிஜியை பற்றி கூட எழுதுவாங்க. மோடிஜியை நீங்கள் இன்னும் நீங்கள் இதே மாதிரி கோமியத்தை வாங்கி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பவிஷ்ய புராணத்தை இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி மோடின்னு ஒருத்தர் வருவார், அவர் தான் இந்தியாவே காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி அவன் திருப்பியும் பவிஷ்ய புராணத்திலே எழுதி வைப்பான். கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆளுங்க தான் வைங்க. சரியா? நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.